எங்களோடு கூட இங்கிலாந்து பழைய மாணவர் சங்க உப தலைவர் இருக்கின்றார். 70களின் ஆரம்பத்தில் இந்த கல்லூரியிலே தன்னுடைய கல்வியை முடித்துக் கொண்டவர். விளையாட்டிலும் மற்ற சகல துறைகளிலும் சிறந்து விளங்கியவர். இப்போது அவரிடம் இங்கிலாந்தில் இருக்கின்ற பழைய மாணவர் சங்கத்துடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன, அவர்கள் கல்லூரியோடு எவ்வாறு இணைந்திருக்கிறார்கள், அவர்கள் அங்கிருந்துதான் நான் நினைக்கிறேன் அநேகமானவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று இந்த ஒன்று கூடலுக்கு அதை பற்றி எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் லண்டனில் இருந்து வந்திருக்கிறோம். அநேகமான ஆட்கள் லண்டனில் இருந்து தான் வந்திருக்கிறார்கள். இருந்தாலும் எங்களுடைய பழைய மாணவர் சங்கம் கனகாலமாக நடக்கிறது. முக்கியமாக எங்களோட குறிக்கோள் எங்களோட பள்ளிக்கூடத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்றதும், இங்கே இருக்கிற இளம் பிள்ளைகள் படித்து ஒரு காலம் எங்களை போல் வளர்ந்து வேலை செய்து பள்ளிக்கூடத்தை உதவி செய்து மேலும் மேலும் அதை நல்ல நிலவரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றதுதான் எங்களுடைய நோக்கம். அதே நோக்கத்தில் தான் எல்லாரும் இருந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். இந்த கல்லூரியிலே நீங்கள் பலதரப்பட்ட பணிகளை ஆற்றியிருக்கிறீர்கள். ஹெட் பிரிஃபெக்டாக இருந்திருக்கிறீர்கள். உதைபந்தாட்டம், பாஸ்கெட்பால், கிரிக்கெட் போன்ற எல்லா விளையாட்டுகளிலும் பங்கு பெற்றிருக்கிறீர்கள். உங்களுடைய காலப்பகுதியில் நடைபெற்ற ஒரு மறக்க முடியாத சம்பவம் ஒன்றை எங்களுக்கு சொல்லுங்கள். எங்களோட காலம் என்று சொன்னால், நான் எல்லா விதமான ஸ்போர்ட்ஸ்லையும் பங்கு பெற்று இருந்திருக்கிறேன். 1969ஆம் ஆண்டு நாங்கள் ஓல்ஸ்லோன் சாம்பியன்ஸாக வந்து நாங்கள் ஃபுட்பாலில் அதில் இருந்த கூட்டத்தில் ஃப்ரான்சிஸ் கொன்சாலஸ் தொடர்ந்து ஸ்ரீலங்கா ஃபுட்பால் டீமுக்கு விளையாடினார்கள். அதே நேரத்தில் கிரிக்கெட்டும் நான் 71ஆம் ஆண்டு கேப்டன் பண்ணினேன். ஜப்னா ஸ்கூல்ஸுக்கு விளையாடினேன். மறக்க முடியாதுன்னு சொன்னால் மௌர்ணாமன காலத்தில் எங்களுக்கு ஃபுட்பால் ஒரு பெரிய கூட்டாக இருந்தது. கல்லூரி நாட்களில் நடந்த சம்பவங்கள் மறக்க முடியாதவை. குறிப்பான விதமாக அந்தந்த காலப்பகுதியில் இருந்த அதிபர்களுடைய ஆளுமையும் அனுபவம் மிக்க செயல்பாடுகளும் அதற்கு துணை புரிந்திருக்கின்ற நான் நினைக்கின்றேன். இப்போது இங்கிருக்கின்ற பாடசாலையை பார்க்கிற போது, இந்த கல்லூரியை பார்க்கிற போது நீங்கள் உதவிகள் எல்லாம் செய்கிறீர்கள். உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? மகிழ்வாக இருக்கிறதா, அல்லது இங்கு கற்கின்றவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இன்று நாங்கள் எங்களுடைய ரெக்டருடன் உரையாடினோம். அதிலும் எங்களுடைய தேவையானதுகளை நாங்கள் வெளிப்படுத்தினோம். அவரும் எங்களுக்கு சொன்னார், வெளிப்படுத்தினார். எங்களுக்கு இப்போது விளையாட்டு இதுகளில் கூடுதலாக ஆர்வம் காட்டுகிறார்கள். அதே நேரத்தில் படிப்பிலையும் ஆர்வம் காட்டும்படி நாங்கள் ரெக்டரிடம் கேட்டுக்கொண்டோம். அதுக்கு தேவையான உதவிகளுக்கு லண்டன் OBA உதவி செய்யும் என்று அவருக்கு நாங்கள் நிதானம் செய்து கொடுத்திருக்கிறோம். தங்களுடைய இங்கிலாந்து பழைய மாணவர் சங்க பணிகள் சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். தாங்கள் செய்கின்ற உதவிகள் தொடர்ந்து இந்த கல்லூரி கிடைப்பதன் வழியாக இந்த கல்லூரி சிறந்து விளங்க வேண்டும் என்றும் நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கும் தங்களுடைய இந்த அனுபவ பகிர்வுக்கும் நன்றி கூறிக்கொள்கிறோம். நன்றி.